நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி, அதான ஹம்சம் பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக யோகத்தில், பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே, உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும். இந்த மாதம் ஏன்னா இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால், தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னு. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். இப்போது அவங்க கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மேசராசி அன்பர்களே, மேன்மையும் வளர்ச்சியும் வெற்றியும் உங்களை தேடி வருகின்ற காலகட்டம். மேசம் அப்படின்னாலேங்க தைரியத்துக்கு பேர் போனவங்க, துணிவே தன் துணையாக கொண்டவங்க. இந்த ராசிக்காக பார்த்தீங்கன்னா, அதாவது செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி எப்போவுமே கைவிடாதவங்க. இவங்களுக்கு சூரியன் உச்சமடையும் ராசி. நிர்வாக திறமையில் பெஸ்ட்டாக இருக்கும். குயிக்கஸ்ட் ப்ராசஸ். மேசராசிக்காரன ஒரு விஷயத்தை சொன்னேன்னு டக்குன்னு யோசிச்சு அதை தான் பிளான் பண்ணி ஃபோனை போட்டு ஏதாவது பண்ணி முடிச்சுருவாங்க. அப்போ இவங்க ஸ்பீடு ப்ளஸ். அப்போ இந்த ராசிக்காரங்க உறவுகளை ஹேண்டில் செய்வது பார்த்திங்கன்னா, இவங்களை புரிந்து கொண்ட உறவுகள், அவர் நட்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் உறவுகள் நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம் தான் அர்த்தம். இவங்க உறவுகளுக்கும் சேர்த்து தான் உழைக்கிறாங்க. அதை மாதிரி ராசிங்க. இந்த ராசி கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கோபம் நியாயமானது, பர்ஃபெக்டாக இருக்கணும், குயிக்காக நடக்கணும், நல்லது நடக்கணும்னு நினைப்பீங்க. மற்றவங்கள் அவ்வளோ புரிதல் இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கங்க. இந்த மாத பலாபலன் போவோம். வைகாசி மாதத்தில் உங்கள் ராசியிலே சூரிய பகவான் இருந்து 2ஆம் வீட்டுக்கு சூரியன் பயணிக்கிறார். 2இல் சூரியன் பஞ்சமஸ்தானாதிபதி இருக்கும் காலகட்டத்தில் தன தானிய விருத்தி ஏற்படுகிற காலகட்டங்கள். குறிப்பாக சார் வருமானம் எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக வருமான மேன்மை ஏற்படுகிற காலகட்டம். கூட சுக்கிரன் வேறு 2ஆம் அதிபதியாக சேருதுங்க. அப்போ ஒரு வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் பொருளாதார உயர்வு ஏற்படுகிற காலகட்டம் வந்தனால கையில் நிறைய பணங்கள் வருகிற காலகட்டம். இந்த பணத்தை வந்தவுடனே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை முதல்ல கடன் என்ற ஒரு நோயை தீர்க்கக்கூடிய பயன்படுத்திக்கங்க. இந்த ராசி ஜெயிக்குன்னா சூட்சம ரகசியம். இந்த மாதத்தில் மாதம் சிறு தொகையை சேர்த்து கொண்டே வந்தால் இந்த ராசி ஜெயிச்சிடும். 7ஆம் அதிபதி இயற்கையாக 2ஆம் வீட்டில் வந்தனால 7-2 தொடர்பு வந்தாச்சு. 2மே சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த ராசி எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன், கலை ஒன்று டக்குன்னு செலவு பண்ணிடுவாங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் சேவிங்ஸாக பண்ணிவிட்டு வர ட்ரேடிங்கில் சுக்கிரன்னா ஸ்விங் ட்ரேட்னு சொல்லுவோம். 3 மாத 6 மாத பலாபலன்களில் இப்படி சேர்த்துட்டு வந்தால் ஜெயிச்சிருவீங்க. இப்போ திருமணம் பார்ப்போம். சார், திருமணம் இருக்கா இல்லைன்னா கூட சொல்லிடுங்க சார். பொதுவாக திருமணம்ங்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு இப்போ இந்த தமிழ் மாதம் ஆரம்பிக்கணும், வைகாசி ஆரம்பிக்கிற ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்ற திருமண வாய்ப்புகள் உண்டு. குரு பெயர்ச்சி நடந்தவுடன் அக்டோபர் வரைக்கும் திருமண யோகம் இல்லை. அப்போ கொஞ்சம் காலகட்டம் இல்லை. அப்போ அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமாக திருமணத்தில் குருபார்வை வருகிற காலகட்டத்தில் திருமணம் பார்க்கலாம். இப்போ முக்கியமான பேச வேண்டியதுங்க, கணவன் மனைவி வாழலாமா பிரிஞ்சிடலாமா கேட்குற எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. கணவனுக்கு ஏற்ற வைப்ரேஷனுக்கு ஏற்ற மனைவி இல்லை, மனைவனுக்கு ஏற்ற கணவன் இல்லை. 2 பேர்த்துக்கும் மன நெருக்கடியால் 2 குழந்தைகள் இருந்து 15 வருடம் வாழ்ந்தவர்கள் கூட வாழ்க்கை தொடரலாமா வேண்டலாமா விட்டுறலாமா, இது எப்படி சார் கணி? இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அதோட மிகப்பெரியது காதல் கனியுமா கனியாதா?
காதல் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சில ஜாதகம் சொல்லி சார் இந்த ஜாதகம் காதல் ஜாதகம் தான், இப்படி காதல் சம்மந்தப்பட்டது பண்ணால் தான் திருமண யோகங்கள் அப்படி அமைகின்றன. ஒரு சிலருக்கு சொந்த ஜாதிகள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா? ஒரு ஜாதகத்தை பார்த்தா நட்சத்திர பொறுத்து மட்டும் பார்க்கக்கூடாது. 2, 5, 7, 11 தொடர்பாக காதல் திருமண வாய்ப்பு உண்டு. அதில் கிரக இணைவுகள் பார்க்கணும். 7ல் ஒருத்தருக்கு பாவ கிரகங்கள் இருந்தவங்களுக்கு எப்படி திருமணம் நல்லபடியாக பண்ண முடியும்? அப்போ திருமணத்தை கரெக்டாக சரியாக போடணும். ஒரு சில ஜாதகங்கள் லவ் மேரேஜ்னால் அதுதான் அமைப்புனா அதுதான் பண்ண முடியும். அப்போ அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஜாதகம் லவ் மேரேஜ் ஜாதகம் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. தவறான கான்செப்ட். ஜாதகம் பார்த்து 2 பேத்துக்கும் என்ன பரிகாரம் செய்து வாழ்க்கையை தொடரணும். இது மிகப்பெரிய விஷயம். இந்த காலகட்டத்தில் சார் வேலைக்கு ரிஸ்க் எடுக்கலாமா? பொதுவாகவே வேலை என்ற ஒரு விஷயம் கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கும் காலகட்டத்தில் வேலையில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கலாமா? ஒரு சிலர் ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்க்கும்போது வேலையாக தொழிலான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடணும். இப்போ வேலைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பலாபலன்கள் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தால் அட்லீஸ்ட் வெளி மாநிலத்துக்கு முயற்சி செய்தால் யோகமாக இருக்கும். அது அடுத்தது சில வெளிநாட்டுலாம் போனால் கவர்மெண்ட் எக்ஸாம் பயன்படுறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் பிறந்திருக்குது. இப்போ தன் வீட்டிலிருந்து படிக்க முடியாது, வெளியே சென்று படிக்கக்கூடிய அம்சம். ஏன்னா 12ஆம் அதிபதி நாளுக்கு வரும்போது வீட்டிலிருந்து ஒரு உறவு வெளியே போகணும். அது நீங்கள் போய் ஹாஸ்டல் தங்கி வேறு இடத்துல படித்து லைப்ரரியில் தங்கி இது மாதிரி படிக்கும் போது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அது பேங்கிங் செக்டார் சூப்பராக இருக்குது. குரூப் 2 எக்ஸாம் இந்தியன் ஸ்டைலில் குரூப் 2 தமிழ்நாடு இப்போ குரூப் 2 வராது, லேட் ஆகும். அது போன்ற ஒரு எக்ஸாம் சூப்பராக இருக்குது. ரைட். உங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் பிஸ்னஸ் பண்ணலாமா, தொழில் தொடரலாமா? தொழிலை விருத்தி செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில் கூட்டாக தனித்தான கூட்டுங்க என்பது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. கூட்டு என்பது பண்ணும்போது நல்லபடியாக வரும். ஆனால் லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக இங்கே முக்கியம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோக பலன் வந்திருக்கு. தொழிலில் விருத்தி செய்யுங்கள். தொழில் என்ன மாதிரினா உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணுற தொழிலாக இருக்கும். கட்டணம் சம்மந்தப்பட்டது, கடின உழைப்புக்கு அஞ்சாதவர் அது மாதிரி எடுத்துக்கலாம். அரசு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ரெஸ்பெக்ட் உள்ள தொழிலாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் பெற்று. சார் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் ஹெல்த்தில் கவனம் தேவை. நிறைய ஆண்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நிறைய பேத்துக்கு இருக்குது. வயதானவங்களுக்கு இப்போ அடிக்கடி என்கிட்ட வர மேசராசியில் கேன்சர் என்ற ஒரு வார்த்தை, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுன்றது, ஸ்டட்டு வைக்கிற என்ற வார்த்தைகள் அடிக்கடி புழக்கத்தில் வருகின்றன. அதை பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு அதை பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ரைட்டு. இப்போ ஒரு சில வழிபாடுகள் கொடுக்குறார். நிச்சயமாக இந்த மாதம் தவற விட்டுற வேண்டாம். நீங்கள் வழிபட வேண்டிய மிகப்பெரிய இதாக இருக்கிறது சிவன் அம்சத்தில் வெள்ளீஸ்வரர், வெள்ளின்னு வர்றாங்க, வெள்ளீஸ்வரர், வெள்ளிங்கிரி இது போன்ற ஒரு சிவ அம்சம் உள்ள எங்கே இருக்கோ அதோட வழிபாடுகள் செய்து பாருங்கள். உங்கள் பொருளாதார ரீதியாக கணவன் மனைவி அந்யூன்யம் ரீதியாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய விருத்தி அடைகின்றன. அப்புறம் சைனத்தில் இருக்கிற கடவுள் அல்லது லக்ஷ்மி அமர்ந்த நிலையில் உள்ள படத்தை நல்லா பாருங்கள். லக்ஷ்மி அமர்ந்த நிலையத்தில் இருக்கணும். நின்ற லக்ஷ்மி கோலம்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நின்ற லக்ஷ்மி அமர்ந்தது, பெருமாள் ஏன் சைன கோலம் இருக்குது, இது மாதிரி தத்துவம் இருக்குங்க. அந்த அம்சத்தில் பாருங்கள் மிகப்பெரியதாக இருக்கும். மாணவர்கள் சரியான கல்வியை தேர்ந்து கொடுத்து கொள்ளுங்கள். அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னும் பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்துருந்தோம். இது நம்ம கோச்சார பலனாக சொல்லப்பட்டது. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஏற்பாடாகும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து குடும்பம், திருமணம், பொருளாதார ரீதியாக சொத்து சுகங்கள், கல்வியில் எப்படி இருக்கும், என்ன இறை வழிபாடு, எதை கும்பிட்டா நல்லாயிருக்கும், மோதிரம் தேவைப்படுமா, இல்லை ஜென்ரலாக கோயில் பரிகாரமாக உங்களுக்குன்னு நட்சத்திர ரீதியாக சுட்சம ரீதியாகலாம் கொடுத்து டெவலப் பண்ண முடியும். இது ஜாதக ரீதியாக. அப்படி தான் ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே சாதகமான விஷயத்தையும் ஜாதகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஜாதகம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் ஜாதகம் பார்த்து தான் பண்ணுறாங்க. அப்போ நியூமராலஜிலேருந்து எல்லாமே ஜாதகம் டிசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதோட பவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பொழுது உங்களுக்கு அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே திருமண ரீதியாக மட்டுமல்ல, இனி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா பார்க்கணும். சொத்து சுகம் வாங்கணும், நாள் கிழமை பார்த்து வண்டி சொத்து வாங்க, எந்த வாசல் நல்லாயிருக்கும் இதை பார்க்கலாம். அப்போ இத்தனை விஷயங்கள் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய வலிமை வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அப்போ அது மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.